காதல். ராஜேஸ்வரி அம்மா உள்ள வரலாங்களா? கதவு திறந்து தானே இருக்கு, வாங்க. கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களே. என் கோவம் இந்த வீட்ல இருக்கிறவங்கள என்ன பண்ண போகுது? என்ன பண்ண போகுதா? கட்டிக்கிட்டு வந்த மருமகளோட கோபத்தினால பல சாம்ராஜ்யங்களே அழிஞ்சிருக்குமா? அதெல்லாம் புராணத்துல வேணா நடந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டிக்கிட்டு வர பொண்ணுங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பாக்குறாங்க. வந்தவ மனசுல என்ன இருக்குன்னு இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் சரி, என்ன கட்டிக்கிட்டு வந்தவருக்கும் சரி எந்த கவலையுமே இல்லையே. மூத்த தலைமுறை இருக்கிற வரைக்கும் இளைய தலைமுறை காத்துக்கிட்டு தாமா இருக்கணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? எல்லாம் நிர்மூலமாயிடுமா? நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாததா? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது ஆட்சி அதிகாரமும் கைமாறுமா? இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம வீட்டுல கண்ணியாவே இருந்திருக்கலாம். அதுக்குன்னு என்னமா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தாமா போகணும். அதுதாம்மா இந்த பொறுப்போட இலக்கணம். அதனால தானே பொம்பளைங்களை தெய்வமா மதிச்சு வணங்குறோம். அதெல்லாம் மரியாதை இருக்கிற இடத்துல நடக்கிறது. இங்கதான் எனக்கு துளி கூட மரியாதை இல்லையே. அப்புறம் நான் ஏன் இன்னும் இங்க வெட்டியா இருக்கணும்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப ரஞ்சித் தம்பி கூட இங்க இல்ல. இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவர் உங்களை தான் தப்பா நினைப்பாரு. பிரச்சனைக்கு ஆணி வேற அவர்தான். கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இப்படி எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்படணும்னு எந்த அவசியமும் இருந்திருக்காது. எங்க பெரிய காலத்துல இருந்தே நான் இங்க இருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முரட்டு சுபாவம் தான். ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவங்கம்மா. இத்தனை வருஷம் விசுவாசத்துக்கு இத கூட நீங்க சொல்லலனாதான் உங்களை நான் சந்தேகப்படணும் கணக்குப்புல. என்ன அவரை பிடிக்கலங்கிறதுக்கு அவரை 1000 காரணம் வச்சிருக்கலாம். அதோட இந்த காரணத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த வீட்டுல ஜமீனோட மூத்த மருமகங்கிற பேரை தவிர எனக்கு நீங்க வேற எந்த மரியாதையும் கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இப்ப கூட பாருங்க, மருமகளை சமாதானப்படுத்த உங்களை மாதிரி வேலைக்காரங்களை தான் அனுப்புறாங்க. என் நிலைமை இதுதான். இந்த வீட்டுல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என் அம்மா வீட்டுல வாழா வெட்டியா கூட இருந்துப்ப. சாரி, நான் வேணும்னே. எப்ப வந்தாலும் எதையாவது போட்டு உடைப்பியா? அன்னைக்கு வந்த என் அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த ஜாடியை உடைச்ச. இன்னைக்கு இந்த பர்ஃபியூம் பாட்டில். எதையாவது உடைக்கிறதே வேலையா போச்சு. திஸ் இஸ் மேட் இன் பாரிஸ். இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்க வேண்டியது. அதுதான் உன் குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. சே, எதுக்கு நீ இவ்வளோ கோவம்? இந்த பர்ஃப்யூம் பாட்டில் இன்னும் உடையல. இதெல்லாம் ஒரு தடவை விழுந்தா உடையாது. என்னங்க? இப்பதான் அந்த பாட்டில் உடைஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த பாட்டிலோட விலை என்னன்னு? ஏய் வா. இந்த டிரைவர் எங்க போனா? அவங்கள விடு. அவங்க கோவம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம்? இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. நீ போய் இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லலாம். இதனால அவளுக்கு என் மேல பெரிய வரலாம்ல. ஆமா, இப்போ என்ன விஷயமா இந்த புயல் வேக என்ட்ரி? அப்பா போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போதான் இப்படி. மாமா உள்ளதான் இருக்காரா?
சரி போய் கொடு. எங்க கிளம்பிட்ட ராஜேஸ்வரி? மரியாதை இல்லாத வீட்ல இருக்கிறத விட என் வீட்ல இருக்கிறது தான் எனக்கு மரியாதைன்னு படுது. அதான் என் வீட்டுக்கே போறேன் அண்ணி. இப்ப என்ன பிரச்சனை இந்த வீட்ல? இன்னும் என்ன பிரச்சனை வரணும் அண்ணி? ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப உன்னோட பிரச்சனைக்கு காரணம் இந்த வீட்ல இருக்கிறவங்களால இல்ல ராஜேஸ்வரி, இந்த வீட்டுக்கு வரப்போறவங்களால தான். என்ன சொல்றீங்க? ஆமா ராஜேஸ்வரி, இந்த வீட்டு ஆளுங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற அந்த உத்தம வீட்டு ஆளுங்களை சமாளிக்கணும்னா நீ இப்போ இங்க இருந்துதான் ஆகணும். என்ன குழப்பாதீங்க அண்ணி. இங்க எல்லாமே பிரச்சனை தான். இதுல இவங்க என்ன புதுசா பிரச்சனை பண்ண போறாங்க? நான் தெளிவா தான் சொல்றேன் ராஜேஸ்வரி, ஆனா நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கிற மனநிலையிலேயே இல்ல. நீ பிரச்சனையா நினைக்கிற ரஞ்சித்தை நானே பேசி சமாளிச்சு உன் கூட நல்லபடியா இருக்க வச்சிருவேன். ஏன்னா என்னதான் முறுக்கிட்டு இருந்தாலும் கட்டுனவன் கண்டிப்பா பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க கமலா அம்மாவும் அந்த தனமும் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா வரப்போற குடும்பம் அப்படி இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நீதான். அப்படி இருக்கும்போது இப்ப கோச்சுக்கிட்டு நீங்க இருந்து போயிட்டனா வரப்போற பொண்ணு எப்படி இருப்பா? அவ அப்பனுக்கு மேல பயங்கர டிராமாக்காரியா தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது அவ வந்து பெருசா டிராமா போட்டு இங்க இருக்கிறவங்களெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டானா அப்புறம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, அப்படி வேலைக்காரி மாதிரி தான் இருக்க வேண்டியது வரும். அதனால நீ இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல ராஜேஸ்வரி. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க ரொம்ப நாளைக்கு பெத்தவங்க வீட்டுல தனியா தங்கறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் புகுந்த வீட்டிலே கொண்டு வந்து விடதான் பாப்பாங்க. அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ இங்க வரும்போது இப்ப இருக்கிற மரியாதையும் இழந்த தனி மரமா தான் நிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நான் என்ன பண்றது அண்ணி? நீ எதுவுமே நடக்காத மாதிரி பேசாம உள்ள போயிரு. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் உன்னோட நாத்தனார். நீ தைரியமா நான் சொல்றத கேளு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. பத்மா, உன் பேச்ச கேட்டா புள்ளத்தாச்சி பொம்பளை கூட வழியே இல்லாம குழந்தை பிறந்துரும் போல இருக்க. நான் எதுவும் தப்பா சொல்லல, அவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னியே அத சொன்ன. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? இந்த ராஜேஸ்வரி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா அதுல உனக்கு என்ன சங்கடம்? அவளை இவ்வளவு தெளிவா குழப்பி உள்ள அனுப்பிட்ட. விவரம் இல்லாத ஆம்பளைய கட்டிக்கிட்டா எல்லா பொம்பளையும் இப்படிதான் எதையாவது விவரமா பண்ணி ஆகணும். இவ இந்த வீட்டை விட்டு போறதுனால எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனா இவ இந்த வீட்டுல இருந்தா இவளை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கல்யாணம் நின்னு போனாதான் நான் ஏன் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர முடியும். உன்ன மாதிரி தெளிவில்லாத புருஷனை கட்டிக்கிட்டவ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன கல்யாணி இது? கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆச்சு. நாளைக்கு பேரம்பேத்தி எடுக்க போற. இன்னும் உப்பு உரப்பு எவ்வளவு போடணும் கத்துக்கிறாம இருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எதுல உப்பு அதிகமா இருக்கு? சோத்துலையா குழம்புலையான்னு தெரியல. நீயே கொஞ்சம் பாரு. செய்யற சமையல கவனம் இருந்தாத்தான் சமையல் நல்லா வரும். மாமா,
குழம்புல தான் கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. ஆஹா. குழம்பு வச்சது அத்தை இல்ல, உங்க மூத்த பொண்ணு கவிதா தான். வயிற்று பிள்ளை கறி சமைக்க விட்டு நீ என்ன பண்ண? அதுவே ரெட்டை உசுரா இருக்கு. ஏதோ கை தவறி கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கு. இருந்தாலும் நீ பரிமாறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும்ல. என் பொண்ணு பண்ண சமையல் நல்லாத்தான் இருக்கு. என்ன உப்பு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நல்ல வேளை மாப்பிள்ள போய் சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆமா, காயத்ரி எங்க? அவளை கூப்பிடு. பத்திரிக்கை படிச்சு பார்த்தலாம் கேட்கணும். காயத்ரி, காயத்ரி, இது வரமா? அப்பா கூப்பிடுறாரு பாரு. அக்கா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சொல்லுக்கா. நீ சும்மா ஆமா காயத்ரி, படிச்சு பார்த்துட்டு மிஸ்டேக் கண்ணு சொல்ல சொன்னேன், ஒண்ணுமே சொல்லல. சீக்கிரம் சொல்லுடி. நான் வேற சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போய் காட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் சூர்யா மாப்பிள்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு அவர் வர்றாராம். நீங்க 2 பேரும் நம்ம வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்லிடு. இது என்னங்க புது வழக்கம்? பெரியவங்க நீங்க போய் வச்சு சாமி கும்பிட்டு தானே எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவு பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்க வேலையில யார் செய்யறது? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் மட்டும் போட்டோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அத்தை, மாமா சொல்றதும் சரிதானே. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தனியா பேச கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அதுதான் மாமா சொல்றாரு. என்ன மாமா? மாப்பிள்ளை படிச்சவரு அதே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நீ இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கே கல்யாணி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். உன் லவ் மேட்ரு அப்பா கிட்ட சொல்லிடு. அப்பா, காயத்ரி அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு. என்ன காயத்ரி பேசணும்? சொல்லுமா. அதுப்பா, உங்க சாய்ஸ் எனக்கு பிடிக்கலப்பா. என்னன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். மொட்டை சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் காயத்ரி? சொல்லு. இப்ப சொல்ல போறே இல்லையா? அது எனக்கு எடுத்த கல்யாண புடவை பிடிக்கலப்பா. ஏண்டி, இதுக்கா இவ்ளோ பீடிக? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். விடு கல்யாணி, அவ சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே. தனக்கு பிடிக்காத சொல்லவே ரொம்ப தயங்குவா. உனக்கு புடவை பிடிக்கலன்னா நாளைக்கு மாப்பிளோட கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்க. இதுக்கே இவ்வளவு தயக்கம்? உள்ள போ, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் அக்கா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்க. உடனே அப்பா கிட்ட சொல்றதுக்கு சாதாரண விஷயமா அது? கொஞ்சம் பொறு, சமயம் பார்த்து சொல்லிக்கலாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு மூடி மறைக்க போற? 7ஆம் தேதி நீ இன்னொருத்தரோட பொண்டாட்டி ஆயிடுவ. இது பாரு கயல், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, அது கன்ஃபார்ம். ஆனா அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அக்கா, குழப்பம் இல்லாம இருக்கணும்னா நீ இந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சு தானே ஆகணும். இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. இத நீ புரிஞ்சுக்கோக்கா. அதுவும் நம்ம குடும்பத்துல உனக்கு அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதோட பின் விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட உடனே சொல்றதுதான்க்கா நல்லது. யாரு? அப்பா கிட்டயா? உள்ள பார்த்தல, உங்க சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னதுக்கே எவ்வளவு கோவப்பட்டாரு. அப்புறம் நான் சேலன்னு சொன்னதுனால மாறினாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ்வளவுதான், என்ன வெட்டியே போட்டுருவாரு. அப்போ இத யார்கிட்ட தான் நம்ம முதல்ல சொல்றது? சூர்யா கிட்ட. அக்கா,
சொல்ற? நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? கல்யாண மாப்பிள்ளை கிட்டயே போய் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சொல்றது? எனக்கு பயமா இருக்குக்கா. அவர்கிட்ட போய் சொல்றது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. இல்ல கயல், அவரு படிச்சவரு. அதனால என்னோட நிலைமைய அவர்தான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். சரிக்கா, அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப அவர்கிட்டயாவது உடனே சொல்லிடுக்கா. இப்ப எதுக்கு இந்த அவசரம்? நாளைக்கு கல்யாண பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு படைக்கிறதுக்காக நானும் சூர்யாவும் கோயிலுக்கு போறோம். அங்க வச்சு நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து அப்பா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை சுலபமா தீந்துரும்ல. அக்கா அக்கா, இந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடணும்க்கா. எனக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க என்னோட ஆசை. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்த இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இழந்தா தாங்கிக்க முடியாதுக்கா. எப்படியாவது அக்கா அவளோட காதல் விஷயத்த சின்ன மாமா மூலமாவோ இல்ல யார் மூலமாவதோ சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன நடக்கும்போதே பலமான யோசனை? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது கல்யாண சிந்தனை தான். இன்னும் 7 நாள்ல கல்யாணம்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்காது. உனக்குன்னு யார் சொன்னா? நான் சொன்னது உன் அக்காவுக்கு. அதான் ஊருக்கே தெரியுமே. கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்க, அதுவும் பயங்கர சிந்தனையோட. நான் ஒன்னும் சுத்தல, அம்மா கொடுத்த வேலையை தான் செய்யறேன். இங்க பாருங்க. பொறுப்பா தான் இருக்க. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சரி கயல், நான் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணும், வழி தெரியாது, கூட்டிக்கிட்டு போறியா? ஐயோ, இந்த இம்சகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆண்டவா, எனக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும். இப்ப நான் உனக்கு இம்சையா தான் தெரிவேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் நடக்கும்போதுதான் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். கயல், கையில என்ன பைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? இவங்க காயத்ரி அக்கா கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணுமா? கொஞ்சம் இவங்களை அங்க டிராப் பண்ணிடுறியா? உன் சின்ன மாமா வீட்டாளா? சும்மா இருடி. சரி சரி, நீங்க இவ கூட போங்க, உங்களை வண்டியில கூட்டிட்டு போயிடுவா. சரி. அந்த பையத்துக்கு கையில புடிச்சிட்டு இருக்க கூட, அதையும் கொண்டு போய் உங்க வீட்டுல நானே கொடுத்துறேன். உட்காருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். இன்னும் 7 நாள்ல உனக்கும் கல்யாணம். அத மறந்துடாத. போலாம். ஹாய் மாம்ஸ். ஏய், என்ன எப்ப பாரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? அது இருக்கட்டும். என்ன நீங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்கீங்க? தனியா போகாம ஊரையே கூட்டிட்டு போவாங்களா? கிண்டலா? அக்காவும் நீங்களும் கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட போறதா அப்பா சொன்னாருல, அத கேட்டேன். உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது சின்ன மாமா கிட்ட லவ் மேட்டர் சொல்லிடுறேன்னு சொன்ன அக்கா என்ன ஆச்சு? ஏன் அவர் கூட போல? ஏய், என்ன யோசிக்கிற? பாத்து போ.